ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜீவாஸ் குசின். என்னடா இது சண்டே அன்னைக்கு வெளியில் போகாமல் வீட்டிலே இருக்கான் பார்த்தீங்களா? இன்னைக்கு அவுட்டோர் ஷூட் எங்கேயும் போகலைங்க. ஒரு சின்ன சேஞ்சுக்கு இன்டோர் நம்ம வீட்லேயே வச்சு இன்னைக்கு பண்ண போகிறோம். இன்னைக்கு ஜீவாஸ் குசின் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். அப்படி என்னடா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்? உடுமலைப்பேட்டையில் ஸ்பெஷலுங்க. நீங்கள் பஸ் விட்டு இறங்குனீங்கன்னா தள்ளுவண்டிகளே லைனாக இருக்குங்க. எந்த கடையிலுமோ அது சாப்பிடாம யாருமே வரமாட்டாங்க. அதே மாதிரி சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டுங்க. தட்டுவடை செட்டு அதான் ஜீவாஸ் குசினில் ஸ்பெஷலாக என்ன எப்படி செய்ய போகிறேன்னா, ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்த போகிறேன். அவங்க ஸ்பைஸியாக பண்ணுவாங்க, நான் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு தட்டுவடை செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட்டுவடை, துருவன பீட்ரூட், கேரட், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், துருவன மாங்காய், இதுதாங்க பேரிச்சம்பழம் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸ்வீட்னஸுக்காக, நிலக்கடலை. இது க்ரீன் சட்னி செய்ய போகிறோம். க்ரீன் சட்னி புதினா, கொத்தமல்லி, ஒரு பூண்டு, இஞ்சி, 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு புளி வச்சுருக்கேன். அடுத்து ரெட் சட்னி செய்ய போகிறோம். தக்காளி, வெங்காயம், 1 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகாய். இதை பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக ஒருத்தர் இன்ட்ரோ பண்ண போகிறேன். அவர் பார்த்தீங்கன்னா நெசவு பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இவர் தாங்க நம்ம பிரதாப் பண்ண. இப்போ நான் இவர்கிட்டயே நான் கேட்க போகிறேன். அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவார். உங்கள் பேர் எவ்வளோ வருஷமா நீங்கள் கைத்தொழில் நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஓகே ஓகே. இது உங்கள் குடும்ப தொழிலே இதுதான்? ஓகே ஓகே. இதுல நீங்க ஒரு சாரி நெய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 3 நாள் ஆகுது. இது நீங்க மட்டும்தான் இதுல ஒர்க்கா, இல்ல டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்களா? பாத்தீங்களா மக்களே, இதுல பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தர் நெய்யறதுக்கு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சாரி நெய்ய முடியுங்கிறாரு. அப்போ ஒரு நெசவாளர்களோட குடும்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படிதான் டோட்டல் ஃபேமிலியா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு ஒரு சாரி பண்றதுக்கு 3 நாள் ஆகுதுங்கிறீங்க. இந்த சாரி பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணுவீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஓனர் அந்த மாதிரி இருக்காங்களா? சொசைட்டி மூலியமா. அப்ப அவங்க நூலு பாவை எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க சாரியா பினிஷிங் குட்ஸா மாத்தி அவங்களுக்கு தரீங்க. ஓகே. இது நீங்க பண்றீங்க இல்லையா, இதுல உங்களுக்கு எவ்வளவு கூலி தருவாங்க? ஒரு சாரிக்கு இவ்வளவுன்னு சொல்லி இருக்கா, இல்ல எப்படிங்க? இது இப்போ நீங்கள் நேர்றது வெறும் இந்த மாதிரி பார்டர் மட்டும்தான் வருமா, இல்லை சென்டரில் அதுக்கு டிசைன்ஸ் அந்த மாதிரி வருமா? டிசைன் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு சாரிக்கு எவ்வளோங்கண்ணா வருது? ஒரு சாரி நேர்றதுக்கு 3 நாள். அந்த 3 நாள் நீங்கள் பாடுபட்டு செஞ்சீங்கன்னா 1200 ரூபா தான். அதில் ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் தான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகே ஓகே ஓகே. இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் பவர் தான். காலு கையை வேலை செஞ்சுட்டே இருக்கணும் இல்லைங்களா? ஓகே. உங்களுக்கு கால் வலி இருக்காதுங்களா? இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதுலேயே இருக்கீங்க.
ஓகே 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 ஓகே. இப்போ நாம் தட்டு வடையை எடுத்து பிளேட்டில் ஒவ்வொன்றா வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் தட்டு வடை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து தட்டு வடை செட்டு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தட்டு வடை எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் பேரிச்சம்பழ சட்னி வைக்க போகிறேன். பேரிச்சம்பழ சட்னினே நீங்கள் சொல்லிக்கிங்க, இப்போ தான் குட்டி சாப்பிடுவாங்க. எதுக்காக நான் பேரிச்சம்பழம் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸ்வீட்னஸ்க்காக. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை அவாய்ட் பண்ணிக்குவாங்க. லைக் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த திராட்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அது நீங்கள் அரைக்க வேண்டியதில்லை, நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, பேரிச்சம்பழ பேஸ்ட்டு வச்சாச்சு. அடுத்து நாம் மிக்சடு வெஜிடபிள், அதாவது பீட்ரூட், கேரட், வெங்காயம் 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒவ்வொன்றா வைக்க போகிறோம். ஓகே, நாம் வச்சாச்சு. நிறையாவே வச்சுக்கோங்க. ஏன்னா பச்சையாக சாப்பிட்றப்போ நம்மளுக்கு கேரட்டு பீன்ஸ் எல்லாமே பச்சையாக போகுது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நிலக்கடலை நாம் வைக்க போகிறோம். ஒரு 2 இல்லை 3, ஒரு 4 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படியே எல்லா தட்டுவடை செட்லேயுமே அந்த வெஜிடபிளுக்கு மேலே வச்சுட்டு வாங்க. இப்போது அடுத்த ஒரு தட்டுவடை எடுத்துக்கோங்க. அதில் ரெட் சட்னி ஒரு ஓரத்தில் கார்னரில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி க்ரீன் சட்னி இன்னொரு கார்னரில் 2 வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. மாங்காய் துருவல் நம்ம நிலக்கடலை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே மாங்காய் துருவல் கொஞ்சம் வச்சு தட்டை மூடி வச்சுக்குங்க. அவ்வளோதான், ஒரு செட் தட்டை வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சுட்டு வாங்க. இப்போ நெசவாளர்கள் பற்றி நான் பெருசாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆல்ரெடி எல்லாரும் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் பார்த்துருப்பீங்க. அதில் செந்தில் ராஜலட்சுமி தம்பதிகள் வந்து அதில் ராஜலட்சுமி அக்கா வந்து நெசவாளர்களுக்காக அவங்க ஒரு நல்ல ஒரு பாட்டே பாடியிருப்பாங்க, மனமுருகி. அவங்களும் ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த பெண்மணி தான். நானும் ஒரு நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தான். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் நெசவாளர்கள் பற்றி உங்களுக்கு பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு நெசவாளர்கள் வந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்கன்னு இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கைத்தறி சாரி வாங்குங்க, நெசவாளர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த எல்லாரும் சப்போர்ட்டிவாக பண்ணுங்க. நம்ம கொங்கு நாட்டு தொழிலை நாம் யாரும் விட்டு தரக்கூடாதுங்க. எல்லாரும் நெசவு தொழிலை மேலே டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.